சென்னை அடுத்த போரூர் ஐயப்பன் தாங்கலில் உள்ள ஓம் ஸ்ரீ காளி பகவதி அம்மன் கோவிலின் ஆடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள், கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியும், பக்தர்களுக்கு 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அப்பா, நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த கோயில் வச்சு நிர்வாகம் பண்ணுறீங்க? இந்த கோயில்னால என்ன பலன் கிடைச்சிருக்கு மக்களுக்கு? 2000 தோன்றினால் ஓம்காளி நாடு நலம் பெற, மக்கள் வளம் பெறக்காக நான் சிறப்பு பூஜையெல்லாம் பண்ணியிருக்கிறேன். கொரோனா டைமில் இந்த கொரோனா அடியோடு விலகணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பூஜை பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி மக்களுக்கெல்லாம் நல்ல வசதி வாய்ப்பு வரணும், வசதி வாய்ப்பு வரணும், மனராசி மண்ராசி எல்லாம் கூடி வரணும்னு பண்ணியிருக்கிறேன். முதல்ல நான் அருள் வாக்கு சொன்னது அம்மா ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு நான் ஒரு அருள் வாக்கு சொன்னேன். அதே போல நடந்தது. மீண்டும் அவங்களுக்கு கேஸ் எல்லாம் தவிடுபொடியாகி வெற்றி பெறுவார்கள் சொன்னேன். அதே போல நடந்தது. எல்லாருக்கும் அரசியலில் சொன்னது அனைவருக்கும் நடந்திருக்கு. பாஜகவுக்கு அதே மாதிரி சொன்னேன். அவங்க சேனலு தாமரை சேனலில் சொல்லிக்கிறேன். 2016 சொன்னேன். அதே மாதிரி நடந்தது. 19 அவர் வெற்றி பெறுவார்னு. அதே மாதிரி டிஎம்கே தமிழ்நாட்டில் வெற்றி பெறும்னு சொன்னேன். அதே மாதிரி நடந்தது. இதுவரையும் இந்த காளியம்மா வார்த்தை எல்லாம் உண்மையாக நடந்திருக்கு. நான் எதுவுமே மனுஷன் ரூபத்தில் நான் எதுவுமே யாருக்கும் அருள்வாக்கு சொல்ல மாட்டேன். தெய்வத்தோட அருளால் தான் நான் எல்லாருக்கும் அருள்வாக்கு சொல்லுவேன். காளி என்ன தோண்டி என்கிட்ட வார்த்தையில் வராங்களோ அதை நான் சொன்னேன். இப்போ 2021 டிஎம்கே தனித்து வெற்றி பெறும், 167 இடம் வெற்றி பெறும்னு சொன்னேன். அதே போல நடந்தது. எல்லாருக்கும் சொல்லி இது நடந்திருக்கு. இதுவரையும் ஒரு காளியோட வார்த்தையும் அருள்வாக்கும் உண்மையாக இருக்கு. மோடிக்கு 3 வாட்டி சொன்னேன். அதே மாதிரி அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அண்ணன் அவர்களுக்கும் சொன்னேன். அவரும் வெற்றி பெற்றிருக்கிறாரு. முதல்ல ஜெயலலிதா அம்மையாருக்கு தான் அருள்வாக்கு சொன்னேன். அதுவும் நடந்தது. எம்பி சீட்லேருந்து எம்எல்ஏ சீட் வரையும் எல்லாருக்கும் சொன்னதெல்லாம் நடந்தது. கடைசியாக முதலமைச்சர் அண்ணன் அவர்களுக்கு, ஸ்டாலின் அண்ணன் அவர்களுக்கு சொன்னேன். எல்லாருக்கும் வெற்றியாக இருக்கு. இந்த நாடு யார் அரசியலுக்கு வந்தாலும், யார் எல்லா கொள்கையிலும் இருந்தாலும் அவங்க நல்லா தெய்வத்தோட அருளால் நலம் பெற்று வளம் பெறணும். அதே மாதிரி மக்களுக்கு நல்ல சேவை செய்யணும். மக்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கணும். காளியம்மா அருளால் அவங்களுக்கு எல்லாருக்கும் மக்களுக்கு நல்ல சலுகைகள்லாம் கொண்டு வரணும். எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை. அண்ணன் அவர்களுக்கு முன்கூட்டியே 2021 நான் சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே இது மாதிரி வீடியோ எல்லாம் போட்டிருக்கிறாங்க, சன் டிவிலையும் போட்டிருக்கிறாங்க. இது மாதிரி இவர் இவ்வளோ தொகுதி கழிப்பார், 167 இடம் வெற்றி பெறுவாருன்னு சொன்னேன். தனித்து நின்று வெற்றி பெறுவாருன்னு சொன்னேன். அதே மாதிரி தனித்து நின்று வெற்றி பெற்றார். நல்லது நாட்டுக்கு செய்தால் எல்லாருக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது.
நலம் பெற்று வளம் பெறட்டும். அனைவருக்கும் நன்றி. மாட்டு மக்களுக்கு நன்றி. அனைவருக்கும் தெய்வத்துடர்கள் கிடைக்கட்டும். எல்லோருக்கும் நினைச்சது எல்லாம் ஈடேறட்டும். இந்த கோயிலுக்கு வந்து வேண்டவங்களுக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பாக வரட்டும். ஓம் காளி ஆலயத்தில் ஓம் அன்பரசு சாமி பேசுகிறேன். எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும். நன்றி.